இஎம்ஐ நிறுத்திட்டீங்க, எஸ்ஐபி ஆரம்பிச்சிட்டீங்க, முடிவு பண்ணிட்டீங்க. நல்ல விஷயம். ஆனா எங்க பண்ண போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். கவனமா செய்யுங்க. ஏன்னா இது உங்களுக்கு ஃபியூச்சருக்கு ஒரு பெரிய கார்பஸை உருவாக்கி கொடுக்கணும். உங்க பணம் டெஃபினட்டா வேகமா டபுள் ஆகணும். வேகமா டபுள் ஆகக்கூடிய பணம் நிச்சயமா உங்களுக்கு வாழ்க்கையில வருங்காலத்துல ஒரு கணிசமான தொகையை உருவாக்கி கொடுக்கும். சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப எங்களோட மியூச்சுவல் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 16 வருஷம் நிறைய பேர் டிராவல் பண்ணியிருக்காங்க. இந்த 16 வருஷம் டிராவல் பண்ணவங்க 16 to 18% ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. இதுதான் அவங்களுடைய பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ். பட் வருங்காலத்தில் அதே ரிட்டர்ன் வருமாங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். கேரண்டி கிடையாது. இருந்தாலும் யாரெல்லாம் இண்டெக்ஸ்ல பணம் போட்டிருந்தாங்களோ அவங்க 10% தான் பண்ணாங்க. எங்களோட இருந்தவங்க 4 வருஷத்துக்கு ஒரு தடவை பணத்தை டபுள் பண்ணும்போது அவங்கனால வாழ்க்கையில மிகப்பெரிய கார்பஸை உருவாக்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரா டபுளிங்கே கிடைக்குங்க காலப்போக்கில். அதை போய் மிஸ் பண்ணலாமா? இதுதான் நீங்க மைண்ட்ல யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இஎம்ஐ டு எஸ்ஐபி ஸ்விட்ச் பண்ணும்போது சரியான ப்ராடக்ட் மிக்ஸை செலக்ட் பண்ணி பண்ணுங்க. அது எப்படி பண்ண போறீங்க அப்படிங்கிறத கவனமா செய்யுங்க. ஏன்னா உங்களுடைய எதிர்காலத்தில் கணிசமான ஒரு கார்பஸை நீங்க உருவாக்குனீங்கன்னா ஃபைனான்சியல் ஃப்ரீடம், ஃபைனான்சியல் செக்யூரிட்டி இதெல்லாம் உங்களுக்கு லைஃப் லாங் நிலைச்சு நிற்கும்.